மை ஃபேமிலி, நாங்கள் நல்லபடியாக வந்து பழனிக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்து நல்லா தூங்கிட்டேன். அப்போ தான் எழுந்திரிச்சு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீயும் ரெஸ்ட் எடுத்துருக்கேன். இது மெயினாக எதுக்குன்னா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோன்னு சொன்னது ஒன்று. இன்னொன்று வந்து காலையிலே நான் சொல்லியிருந்தேன், கமெண்ட் பண்ணால் நல்ல விதமாக பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாமலே கூட இருங்க, ஏன் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் காலையிலே இதை பற்றி பேசியிருக்கணும், நான் பேசாமல் வந்து விட்டுட்டேன். பேசக்கூடாதுன்னு தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் சில கமெண்ட்லாம் பார்க்கும்போது அந்த நாய்ங்களுக்கெலாம் நம்ம பதில் கொடுக்கணுன்னே தோணுது. ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கான், நீ எப்போவுமே லைவே குழப்புன்னு கிடக்குறியே, எப்படி சோறாக்கி திம்பனியா, இல்லை நீங்கள் சம்பாரித்து கொடுக்குறீங்களா, இல்லை நீங்கள் ஆக்கி போடுறீங்களா, இல்லை நீங்கள் எங்களை பார்த்துக்கிறீங்களா, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு என்னை வந்து கமெண்ட் பண்ணி என்னை கேள்வி கேட்குறதுக்கு? நான் ஆக்கி திங்காமல் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா, இல்லை என் வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, இல்லை நான் வந்து பிச்சை எடுத்து தின்னுட்டுருக்கேண்ணா? உன் வீட்டுக்கு வந்தேண்ணா, என் வீட்டில் ஒன்றும் இல்லை, எனக்கு சோறு கொடு, குழம்பு கொடு, காசு கொடுன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு வந்தேண்ணா?